கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருந்துச்சு, அதனாலதான் ஏ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் பார்ட் 1ல வர மாதிரி நியூடிட்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, பட் ஆனா ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப இருந்ததுனால ஏ கொடுத்துருக்காங்க. பட் ஃபேமிலியா பாக்குறதுக்கு நல்ல ஒரு இல்ல இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி தான். சூரியோட டாமினன்ஸ் ஒன்றும் பெருசா இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி தான் இருந்தாங்க. சில அதான் அந்த சீக்வலுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பேஸ் இருந்தது. கிளைமேக்ஸும் வந்து வழக்கம் போல ஆடுகளம் கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸா இருந்தது. படம் ஓவராலா பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மியூசிக் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து லைக் எப்படி சொல்றது, இளையராஜான்னும் போது நம்ம ஆப்வியஸா கேட்கணும். நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் அந்த பாட்டு கட் பண்ணுவாருன்னு, பட் பாட்டு ஃபுல்லாவே இருந்தது படத்துல. கரெக்டா அவங்களோட கேரக்டர் அவங்க இந்த மாதிரி படம் நிறைய பண்ணணும். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்லாம இந்த மாதிரி படம் பண்ணாங்கன்னா இன்னும் நல்ல இது இருக்கும். சூர்யா அவர் பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனையே இல்லை. அவர் தான் வந்து படத்தோட கிளைமேக்ஸ்ல அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். இல்ல லேக் கண்டிப்பா கிடையாது. அது என்னன்னா படம் வந்து ஐடியாலஜி பேசுறதுனால நிறைய டைலாக்ஸ் இருக்கு, இல்ல படம் போர் அடிக்குதுன்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வரலாம். பட் ஆனா ஒரு ஐடியாலஜிக்கு ஓப்பன் அப்பா இருக்கிற நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். வயலன்ஸ் இருக்குதான், பட் அதையுமே பிளர் பண்ணிடுறாங்க. அதனால ஃபேமிலியா பார்க்கலாம். ஒரு ஐடியாலஜி ரிலேட்டட் இருக்கிறதுனால ஃபேமிலியா வந்து தாராளமா பார்க்கலாம். வயலன்ஸ் இருக்குதான், அதனால தான் 18+ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதே கதை தான். ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்ஸ்லாம் சொல்லவே வேணாம். ஒவ்வொருத்தரோட நடிப்பும் ஒரு கேரக்டரும் வந்து படத்துல ஒரு கேரக்டர் வந்து வேஸ்ட் ஆகல. மியூசிக் ராஜா தான், அது மாற்றவே முடியாது. பயங்கரமா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆக்சுவலா ரெண்டுமே ஒரே டைம்ல தான் எடுத்தாங்க. பாட்டா போட வேண்டிய சூரியனா ரெண்டு அதிகன்றனால இதுல வந்து வாத்தியாரோட கேரக்டர் வந்து எப்படி வந்தாரு, அது பார்ட் 1ல வந்து அவர் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல காமிச்சிருந்தாங்க. இதுல வந்து என்ன உண்மைன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. பார்ட் 1ல வந்து சூரியனுக்கு வந்து அதிகமான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு, வாத்தியாருக்கு வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இதுல வாத்தியாருக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் 5 பேர் சூப்பர் ஆக்டிங். அதுவும் இல்லாம ஓசியா நினைச்ச சேட்டன் அவர் பயங்கரமா வராசிட்டார். மெயினான கேரக்டர் அவரு. ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கிட்டு வெற்றிமானுக்குள்ள போனாருமே ஒவ்வொரு கேரக்டருமே அவர் நடிப்பு வாங்காம விட மாட்டாரு. அந்த மாதிரி எல்லா நடிப்பும் வாங்கி சூப்பரா அந்த படைப்பு படிச்சிருக்காரு. எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். எண்டிங் சூப்பர் இருக்கும். எண்டிங் வந்து இப்ப வர படங்க மாதிரி தான். முடிவை வந்து மக்கள் கையில கொடுத்துட்டாங்க. இந்த படமும் முடிவை வந்து மக்கள் கையில கொடுத்துட்டாங்க. அதை எப்படி எடுத்துக்கணும்னு பாக்குற நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. 10 out of 10 தான் நிச்சயமா. போன வாரம் ஒரு பாட்டு படத்துக்கு போனேன். கொடுத்த காசுக்கு செஞ்சு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த கொடுத்த காசுக்கு டபுள் மடங்கா கொடுக்கலான்ற மாதிரி தலைவன் பண்ணிட்டான். படம் வேற இல்லை. ஸ்டோரி வந்து நல்லா கருத்தா இருந்தது. நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ல பத்தி சொல்ற மாதிரி இருந்தது. ஒரு விஷயம் இப்பெல்லாம் நடக்குதுன்னு பாலிடிக்ஸ் பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா சூப்பரா இருந்தது. சூரிய ஆக்டிங் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான். ஆனா விஜய் சேதுபதி தான் கேமரா அதிகமா கொண்டு போயிருந்தாங்க. விஜய் சேதுபதி தான் அதிகமா கொண்டு போயிருந்தார். சூரிய ஒரு கட்டை கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆனா லாஸ்ட்ல சூப்பரா பண்ணியிருந்தார் சூரி. நல்லா புரிஞ்சு நல்லா இருந்தது. எனக்கு படம் பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்க. ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்ல சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. கதை நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு இடத்துல ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கனெக்ட் பண்ணது சூப்பரா இருந்தது. தெரியவே இல்லை எங்க நம்ம யோசிக்கிறோம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம எங்கெல்லாம் பார்த்துருப்போம் அந்த சீன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. நல்லா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா ஸ்லோவா போற மாதிரி தான். செகண்ட் ஹாஃப்ல அது அப்படியே சூப்பரா கவர் பண்ணாங்க. நல்லா இருந்தது. மியூசிக் நம்ம எதிர்பார்த்த இடத்துல வரல, ஆனா வேற இடத்துல நல்லா சூப்பரா சொல்லியிருந்தாங்க. டர்னிங் பாயிண்ட்னா அந்த லாஸ்ட்ல சூரி பண்ணதா டர்னிங் பாயிண்ட். நான் சுற்றுவாருன்னு நினைச்சேன், ஆனா வண்டியை டீசெண்டா இறக்கிட்டே வந்துட்டார். நல்லா சூப்பரா இருந்தது. 10க்கு 8.5 தருவோம். நல்லா இருக்கும். எக்ஸலென்ட். சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த செகண்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. லாக் எல்லாம் இல்ல. படம் வந்து நல்லா மியூசிக் எல்லாம் எக்ஸலென்ட்டா பண்ணிருக்காங்க. 8. அந்த மாதிரி ஸ்பாயிலர் கொடுத்து ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர விடாம எனக்கு பண்ண வேணாம். ரொம்ப நல்லா கண்டினியூ ஆகுது. எல்லாருக்குமே வந்து செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. அண்ட் அது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு நியாயம் பண்ணுமான்ற ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். பட் இந்த படம் கம்ப்ளீட் நியாயம் பண்ணிருக்கு. இதுல அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இதை ஒரு கதையா மட்டும் பாருங்க. நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா தான் பாக்குறேன். எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. தேங்க்யூ சார்.